எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கல்வாரியின் துணி தியான வேளைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். இது ஒரு ஆசீர்வாதமான நாள், மகிழ்ச்சியான நாள், கர்த்தர் உங்களுக்காகவே உண்டு பண்ணின நாள். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து வாழ்வோமாக. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். இந்த நாளிலும் வெள்ளிக்கிழமை காலை ஒரு 15 நிமிஷத்துக்கு உங்கள் அனைவரையும் எங்களோடு கல்வாரியின் துணி தியான ஆராதனையில் இணைந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வாரத்திலே ஒரு நாள் தான். ஆகவே உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை குறித்து சொல்லும்படியாயும் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு முன்பாக திரையிலே வருகிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பில் நாங்கள் பேசி வருகிறோம். இந்த மாதம் 7வது மாதம். ஆகவே இன்றைக்கும் ஒரு புதிய தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இந்த ஆராதனை நிகழ்ச்சியை நாங்கள் தம்பி திஷோனுடைய ஸ்டூடியோவிலே தான் செய்கிறோம். அவருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இன்றைய தியான வார்த்தை ஆதாரமாக 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் உங்களுடைய வேதாகமத்திலும் பார்த்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எப்படி விருத்தி அடைந்தான்? ரகசியம் என்ன? சேனைகளுடைய கர்த்தர் அவனோடைய கூட இருந்தார். இப்பொழுது நீங்கள் வேதாகமத்தை திருப்பி வைத்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த வசனத்தில் தாவீது என்ற பெயர் உள்ள இடத்தில் நான் லெஸ்லி என்று வாசிக்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய பெயரை வைத்து வாசியுங்கள். லெஸ்லி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே இருந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைய நாளில் தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை நாங்கள் தியானம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அதிகமாக எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தின் பெயர் தாவீது. இந்த தாவீதை குறித்து நாங்கள் வேதத்தில் ஏராளமான சம்பவங்களை, ரகசியங்களை நாங்கள் வாசிக்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த தாவீதை பார்க்கும் பொழுது யாராவது கேட்டால் தாவீதை குறித்து சொல்லுங்கள் என்று உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும் தாவீது ஊரியாவின் மனைவியாகிய பச்சைபாலோடு செய்த பாவம்தான். அது சாதாரணம்தான். ஒரு வெள்ளை பேப்பரை ஒருவர் நடுவிலே ஒரு கருப்பு புள்ளியை வைத்துவிட்டு அவருடைய மாணவர்களிடம் கொடுத்து சொன்னாராம், இந்த பேப்பரை பார்த்து எழுதுங்கள் என்று சொன்ன பொழுது 100க்கு 99% அந்த நடுவில் இருக்கிற கருப்பு புள்ளியை குறித்து தானாம் எழுதினார்கள். இதுதான் வாழ்க்கை. நாங்கள் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் தலை தூக்கமாக இருந்தால், ஒரு நாள் அது வெளிவருமாயிருந்தால் அதை குறித்து தான் பேசுவார்கள். ஓமம் அவரை பற்றி தெரியும், நல்ல மனுஷன்தான், நல்ல மனுஷன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஆனால் அந்த கருப்பு புள்ளியை காட்டுவார்கள். இதுதான் தாவீதினுடைய வாழ்க்கை.
ஆனாலும் இங்கே நாங்கள் வாசிக்கிற வசனத்திலே பார்க்கிறோம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அதற்குரிய ரகசியம் என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். சேனைகளின் கர்த்தர் என்று சொன்ன காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லியிருக்கலாமே, பராக்கிரமசாலியான கர்த்தர் இருந்திருக்கலாமே. சேனைகளின் கர்த்தர் என்று சொல்ல காரணம், இந்த தாவீது எங்களுக்கு அறிமுகமாக காரணம் கோலியாத் தான். கோலியாத்து தேவையில்லாமல் 40வது நாள் விட்ட சவால், அது கோலியாத்துக்கு கடைசி நாளாக இருந்தது. தாவீதுக்கோ அது வாழ்க்கைக்கு முதலாவது நாளாக இருந்தது. இதுபோலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பல சம்பவங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அந்த சம்பவங்கள் அது கடைசி நாளாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்கு அதுவே முதலாவது நாளாக இருக்க வேண்டும். நீங்கள் போக வேண்டிய இடம் ராஜ்யம், அதிகாரத்தோடு இருக்க வேண்டிய நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் இந்த தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, என் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவான், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை குறித்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. முதலாவது காரியம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் என்று சொன்ன தாவீது அந்த 6 வசனங்களிலும் கர்த்தரை தனக்கு எப்படி ஒரு மேய்ப்பனாக மட்டுமல்ல, வாழ்க்கையில் அவன் எப்படி தாவீது கர்த்தரை அனுபவித்தான் என்பதை எழுதி வைத்திருக்கிறான். காரணம் என்ன? தாவீதுக்கும் கர்த்தருக்கும் இருந்த நல்ல உறவு. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்களாயும் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ரட்சிப்போடு உங்களுடைய வாழ்க்கையை நிறுத்தி கொண்டிருக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தால் என்று பாடி 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 இருக்கலாம். ஆனால் அது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறது? வளர்ச்சி இருக்கிறதா? விருத்தி இருக்கிறதா? அபிவிருத்தி இருக்கிறதா? ஆகையால் தாவீதை போல நீங்கள் விழுந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இயேசுவே எனக்கு இரங்கும் என்று சொல்லுங்கள். அப்பொழுது அவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார், உங்களுக்கும் வாழ்வு கொடுப்பார். நீங்களும் தாவீதை போல கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கலாம். ஆகவே அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அபிவிருத்தி வேண்டும் என்றால் கர்த்தருக்கு எங்களுடைய வாழ்க்கையை ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிக்கிறது போல நாம் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருக்கு, அவருடைய சித்தத்துக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் எங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கும் ஒரு வாழ்வுண்டு, உங்களுக்கு ஒரு வழி உண்டு, நீங்கள் வரவேண்டிய ஒரு இடம் உண்டு. அதை இழந்து விடாதீர்கள். கர்த்தர் தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த விருத்தியை நிச்சயமாய் காண்பீர்கள். என்னோடு ஜெபிப்பீர்களா? அன்பும் இரக்கமும் உள்ள பிதாவே, இந்த அருமையான நாளில் உம்முடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, தாவீதை போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விருத்தியை கட்டளையிடுங்க, ஒரு அபிவிருத்தியை கட்டளையிடுங்க. தாவீதை ஆசீர்வதித்தது போல எல்லாரையும் ஆசீர்வதியுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து தாவீதை போல எல்லாவற்றிலும் விருத்தியை கட்டளையிடுவாராக. ஆமீன். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்புங்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய அபிப்பிராயங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். God bless you.